வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முட்டை மசால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சொல்லிடுறேன். சூப்பராக பண்ணிடலாம், ஈஸியாக, செம டேஸ்டாக. பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கிராம்பு 3, இந்தளவு பட்டை எடுத்துக்கோங்க. சோம்பு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, 5 முட்டை, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு, நைஸ் உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா கூட நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பவுட்ரு பண்ணிக்கோங்க. முட்டை இப்படி நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எப்பயும் எது சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். கடலை எண்ணெய் எல்லாம் மரசெக்கு எண்ணெய் கொஞ்சம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண பாருங்கள், ரொம்ப நல்லது மரசெக்கு எண்ணெய். நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் இந்த மிளகு பவுட்ரு போட்டுக்கலாம், நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு. கண்ணாடி பதம் வந்தோடனே இந்த பட்டை கிராம்பு சோம்பு அரைச்சது போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் அந்த எண்ணெயில் வெங்காயத்தோட ரா ஸ்மெல்லு போய் அந்த ரா டேஸ்ட் போகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு இதை போட்டு வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் இதை லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம். இது இப்போ பாருங்கள், இந்த ப்ரௌனிஷ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த வரமிளகாத்தூளும் உப்பு போட்டுக்கலாம். ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சுருங்க. இப்போ முட்டை போட்டுக்கலாம். ஃப்ளேம் சிம்லேயே வச்சு போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகு பவுட்ரு போடுறேன். மிளகு பவுட்ரு உங்கள் சாய்ஸ் தான். மிளகு பவுட்ரு இன்னும் அதிகமாக வேணும்னா கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. இந்த எல்லா முட்டையிலையுமே இந்த கிரேவி படுற மாதிரி. ஃப்ளேம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. இது இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே படுற மாதிரி கலந்தாச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சம் இப்போ பத்தலைன்னா கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலக்கி விட்டுட்டா அது ஃபுல்லாக கரெக்டாக ஆட் ஆகிடும். இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெரைட்டி ரைஸ்க்குமே இது செட் ஆகும். சும்மா ஒரு ரசம் வச்சு இப்படி சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்க்ரீடியன்ட்ஸ் செம்மையாக இருக்குது. வெங்காயம் இந்தளவு நல்லா வதக்கிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்க்ரீடியன்ட்ஸ் பக்காவாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக பண்ணிடலாம். பிரியாணிக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். கீ ரைஸ்க்கு, தேங்காய் பால் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வேலையும் ஈஸியாக முடியும், நம்ம ஈஸியாக செய்யலாம். அப்புறம் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.